2026 ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் யாருன்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷத்துடைய பெஸ்ட் கேப்டன் யாருன்னா அது ரஜத் பட்டிதரை சொல்லலாம். பேக் டு பேக் ஃபைனலுக்கு இட்டுன்னு வந்திருக்கிறாரு ஆர்சிபி டீமர் ரஜத் பட்டிதர். 2025 முதல் முறையாக ஆர்சிபி டீமுக்கு கேப்டன் ஆனாரு. ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து ஆர்சிபி டீம் 17 வருஷமா ஒரு வாட்டி கூட கப் அடிக்கல. எந்த ஒரு கேப்டனாலையுமே கப் அடிக்கிறதுக்கு முடியல. ஆனா முதல் முறையாக ஆர்சிபி டீமுக்கு கேப்டன் ஆகி ரஜத் பட்டிதர் அந்த வருஷத்திலேயே கப் அடிச்சு கொடுத்தாரு ஆர்சிபி டீமுக்கு. 2026 ஐபிஎல்ல பிளே ஆஃப்க்கு முதல் டீமா ஆர்சிபி டீம் செலக்ட் ஆனாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் முதல் இடத்தை பிடிச்சாங்க ரஜத் பட்டிதர் தலைமையில ஆர்சிபி டீம். குவாலிஃபயர் 1 மேட்ச்ல ஆர்சிபியும் குஜராத் டைட்டன்ஸும் மோதினாங்க. ஆர்சிபி அணி முதல்ல பேட்டிங் பண்ணி ருத்ர தாண்டவம் ஆடினாரு ரஜத் பட்டிதர். கேப்டன்லயும் சரி பேட்டிங்லயும் அதிரடியான பேட்டிங்கா ஆடினாரு. 33 பந்துல 93 ரன் அடிச்சிருந்தாரு. அதுல 9 6 அடிச்சிருக்கிறாரு, 5 4 அடிச்சிருக்கிறாரு. எவ்வளவு வெறித்தனமான பேட்டிங்க விளையாடி இருக்கிறாரு ரஜத் பட்டிதர். 20 ஓவருக்கு 254 ரன் அடிச்சிருந்தாங்க ஆர்சிபி டீம். குஜராத் டைட்டன்ஸ் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா பொட்டலமா மடிச்சிட்டாங்க ஆர்சிபி டீம் உடைய போலர்கள். அந்த அளவுக்கு வெறித்தனமான போலிங்க போடுறாங்க ஆர்சிபி டீம். 162 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபி டீம். ரஜத் பட்டிதர் தலைமையில ஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆர்சிபி டீம். முக்கியமா ரஜத் பட்டிதருடைய பேட்டிங்க பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணுங்க. அவர் ஸ்பின்னர்ஸ் விளையாடுறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவரு ஆள் இருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாம பெரிய பெரிய சிக்ஸிங்ல அடிக்கிறாரு ரஜத் பட்டிதர். இவ்வளவு பயங்கரமா விளையாடுறாரு ரஜத் பட்டிதர். ஆனா அவருக்கு இந்தியா டீம்ல T20 டீம்ல வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரை யூஸ் பண்ணலன்னா இந்தியா டீமுக்கு தான் நஷ்டம். அந்த அளவுக்கு வெறித்தனமான பேட்டிங்கா ஆடுறாரு ரஜத் பட்டிதர். ஒரு சிக்ஸும் பெரிய பெரிய சிக்ஸா அடிக்கிறாரு. இவ்வளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ரஜத் பட்டிதருக்கு இந்தியா T20 டீம்ல ஏன் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்கன்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரஜத் பட்டிதர் 2021 ஐபிஎல்ல ஆர்சிபி டீமுக்காக விளையாடினாரு. 2022 மெகா ஆக்ஷன்ல அன்சோல்டா போயிட்டாரு. ஆர்சிபி டீம் எடுத்த பிளேயர் லொவினிதோ சிசோடியா இன்ஜுரினால ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா ரஜத் பட்டிதர் வந்து இருந்தாரு. அவருக்கு மேரேஜ் எல்லாம் பிக்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஆர்சிபி டீமுக்காக விளையாட வந்தாரு ரஜத் பட்டிதர். அந்த வருஷத்துல 8 மேட்ச்ல 303 ரன் அடிச்சிருந்தாரு ரஜத் பட்டிதர். ரஞ்சி ட்ரோஃபி ஃபைனல்ல குரூஷியலான ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. 2022 வருஷத்துல மத்திய பிரதேஷ் டீமுக்காக ஃபர்ஸ்ட் டைம் எவர் டைட்டில் வின் பண்ண வச்சிருக்கிறாரு ரஜத் பட்டிதர். 2023 நடந்த ஐபிஎல்ல இன்ஜுரினால ரஜத் பட்டிதர் ஐபிஎல்ல விளையாட முடியாம போச்சு. 2024 நடந்த ஐபிஎல் போது ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்தாரு. 395 ரன் அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட் 177 விளையாடினாரு ரஜத் பட்டிதர். 2025 ஆர்சிபி டீமுக்கு புது கேப்டனா உருவானாரு ரஜத் பட்டிதர். அந்த வருஷம் என்ன பண்ணாருன்ட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். முதல் முறையாக கப் அடிச்சு கொடுத்தாரு ஆர்சிபி டீமுக்காக. இந்த வருஷம் ஐபிஎல்லையும் ஆர்சிபி டீமை ஃபைனலுக்கு இட்டுன்னு வந்துட்டாரு ரஜத் பட்டிதர். இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணா போதும். இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணா கப்பு தட்டி தூக்கிடலாம் ஆர்சிபி டீம். 2வது முறையா 5வது முறையா ஆர்சிபி டீம் ஃபைனலுக்கு போறாங்க. இது வரைக்கும் 3 வாட்டி ஃபைனலுக்கு போய் தோத்து இருக்கிறாங்க. இப்போ 2026 2வது முறையா ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க பேக் டு பேக்கா. ரஜத் பட்டிதர் ஒரு லக்கி கேப்டன் சொல்லலாம். ஏன்னா ஆர்சிபி டீம்ல அவர் கேப்டன் ஆனதுல இருந்து அந்த டீம்ல 11 பிளேயருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறாங்க ஆர்சிபி டீம் பிளேயருங்க. இதனால அவர் ஒரு லக்கி கேப்டன் சொல்லலாம் ஆர்சிபி டீமுக்கு ரஜத் பட்டிதர. இவ்வளவு வருஷமா ஆர்சிபி டீமுக்காக போராடினாரு விராட் கோலி கேப்டன்சில. ஆனா அவரால கூட ஒரு கப்பு அடிக்க முடியல. ரஜத் பட்டிதர் இப்ப அதுக்கெல்லாம் பதில் அடி கொடுக்கிற மாதிரி அவருக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரி கப்புங்கள அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு விராட் கோலிக்காகவே. ஆர்சிபி டீம் இந்த வருஷம் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா எந்த டீம் விளையாடினா நல்லா இருக்கும்ட்டு நீங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டா SRH டீம் ஆடணும். ஏன்னா அவங்களுக்கு பழைய கணக்கு ஒண்ணு தீர்க்க வேண்டியது இருக்கு. அதை தீர்த்துட்டாங்கன்னா ஆர்சிபி கப்பை தட்டி தூக்கிட்டு
நாங்க SRH வின் பண்ணிட்டோம்டா, அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டோம்டான்னு சொல்ற மாதிரி இருக்கும். RCB டீமுக்கு ஃபைனலுக்கு ஆப்போசிட் டீம் எந்த டீம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டீமை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.